ஹல்லேலூயா. வாசிங்க மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7:15. ஹல்லேலூயா. திரும்ப ஒரு முறை வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமைப்படுகிறாங்க. மீட்பது இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்கிறார் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. என்ன சொல்கிறார்? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நம்மளை அதிசயங்களை காண பண்ணுவதற்கு தேவன் முடிவெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் அதை சுதந்திரிக்க போகிறீங்க? ஆண்டவர் சொன்னது பிரியமானவர்களே. உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவர் யார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க விசுவாசிப்பீங்க. ஒரு நல்ல முதலமைச்சர் நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா உங்களுடைய தேவைகளை நான் என்ன செஞ்சிருவேன். யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரு விபத்துல பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு, அல்லது போர் யுத்தம் செய்து நாட்டுக்காக தியாகம் பண்ணினவர்களுக்கு பிரதமர் சொல்லுவாங்க, அவங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை அரசாங்கம் என்ன செய்யும், சந்திக்கும் என்று. இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிற நபர் தகுதியானவராக இருந்தா அந்த குடும்பம் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யும், பிடித்துக் கொள்ளும் அல்லது நம்புவார்கள், அவர்கள் செய்வார்கள் என்று. உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர் யார்? கர்த்தர். பிரியமானவர்கள், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதுல பெரிய ரகசியம் இருக்கு. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போல, அன்னைக்கு என்ன நடந்ததோ அதுக்கு இணையா, அதுக்கு ஈக்குவலா, அதே போல எழுத்தின்படியில நடக்கும். அதற்கு சரியாய் தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், அற்புதங்களை காண பண்ணுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? ஆனா அது வர்றது கொஞ்சம் விசுவாசிக்க முடியல. ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நான் அவனுக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லும்போது வயசு என்ன தெரியுமா? சரி, 74 75 வயதில் அவனை அழைத்தார். நீ வா, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு அவர் சொல்லும் போது வயது 75. அப்போ அவனுக்கு பிள்ளை இல்லை. 24 வருடம் காத்திருந்தான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டு அவனை 25 வருஷம் காக்க போட்டாருன்னு சொல்லவா, அல்லது அவனுக்குள்ள விசுவாசத்தா வர்த்திக்க பண்ணாருன்னு சொல்லவா? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? சொல்லுங்களேன். இங்கிருந்து யாரும் சொன்னாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். வர்த்திக்க பண்ணினார். பிரியமானவர்களே, முதல்ல மறுதளிச்சது அல்லது முதல்ல அவிசுவாசமா யோசித்தது யார் அப்படின்னா ஆபிரகாம் தான், சாராள் கிடையாது. ஆனால் நம்ம அதிகம் பேர் சாராள் பற்றி தான் நம்ம யோசிப்போம், பார்ப்போம். 17ஆம் அதிகாரத்துல இவரு அவிசுவாசமா நினைச்சவர். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணினார். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவன் விசுவாசத்துல எப்படி இல்லையா, பலவீனமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான வாசிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 19 20 வாசிங்களா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய். ஆனா நீங்க இப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு தூதன் சொல்லுவாரு, கர்த்தருடைய தேவன் பேசுவார். அவன்கிட்ட பேசும்போது அவன் நகைச்சான். அவனை குறித்து வேதம் எப்படி சொல்லுது? அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனா நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16 17 வாசிங்களா. யாரு? சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன்.
உண்டாகவும் எப்படி நின்றுட்டு இல்ல வேஷம் பிரியமானவர்களே. ஆமா, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலேயே ஆனா என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது. ஆனா பேரு விசுவாசி. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் அழைச்சி அவனை கூப்பிட்டு வந்து நம்பி வந்தவன் தான். அதனாலதான் சொல்றாரு, அவன் விசுவாசத்துல எப்படி இல்ல, பலவீனமாய். அந்த விசுவாசம் இருந்தது. அவர் அழைக்கும் போது பின்னால வந்தான், நம்பி தான் போகும் இடம் என்னது என்று, எங்க போறேன்னு தெரியாமலே அவன் வந்தவன் தான். அதனால விசுவாசம் இருந்தது. ஆனா அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுது இல்லையா? இங்க பாருங்க, அவன் விழுந்தானா, முகங்குப்புற விழுந்து நகைத்து. யார்கிட்ட கேள்வி கேட்கான்? தேவாதி தேவன் இடத்துல பேசுறான். எப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஆண்டவரே, நீங்க கொஞ்சம். அவன் 100 வயசு ஆயிட்டு, அது 100 ஆகல, 100 ஆக போகுது. அதான் அவர் சொல்றாரு, 100 வயசு ஆக போகுது, இனிமே எனக்கு பிள்ளை. சரி, ஏன்னா அவன் அறிவுக்கு இடம் கொடுத்தான் பிரியமானவர்களே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து தேசத்துல உன்னை புறப்பட பண்ணின நாளிலே நடந்தது போலவே அதிசயங்களை, அற்புதங்களை, செய்கைகளை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லும் போது நமக்கு என்ன வராது? வருதா வராதா? வராது. ஏன்னா நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி தானே. அவன மாதிரி நம்மளும் இருப்போம். அவனுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணார், பிரியமானவர்களே, உருவாக்குனாரு. அதை நம்ம உட்காந்து நீங்க பொறுமையா வேணா நீங்க அதை பத்தி பார்க்கலாம். அவன் பாருங்களேன், அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லைன்னு. இங்க அவன் முகங்குப்புற விழுந்து என்ன செஞ்சானா? சிரிச்சா வேற பொருள், நகைச்சானா நக்கலா. நம்ம பிள்ளைங்க வந்து பெற்றோர் சொல்லும் போது எங்களுக்கு தெரியாதோ, ஏன்னா அவங்க படிச்சுட்டாங்கல்ல, பிஎஸ்சி, பிகாம், எம்எஸ்சி, எம்ஃபில், எம்பிஏ, என்னெல்லாமோ டிகிரி சொல்றாங்க இல்லையா, எல்லாம் படிச்சுட்டாங்க இல்லையா. அதனால எப்படி நக்கலா நக்கலா பார்த்து சிரிச்சிருக்கான். ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரித்துன்னு போல, ரொம்ப அழகா வேதம் சொல்லுது, நகைத்து. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? உன்னோட நிறுத்தல. அவன் சொல்ற காரியம் உன்னோடு நிறுத்தல. என்ன சொல்றாருன்னா, 100 வயசு ஆயிடுச்சு எனக்கு பிள்ளை பிறக்குமானா? ஏன்னா பெண்களுக்கான சில முறைமைகள்லாம் நின்றுட்டு அங்க வேலை செய்யல. உங்களுக்கு ஓப்பனா சொன்னா, கர்ப்பப்பை தன்னுடைய வலிமையை இழந்துட்டுன்னு அர்த்தம். அவன் அப்படிதான் அதை மனசுல வச்சுட்டு, கிழவன் ஆயிட்டேன் நானு, அவ கிழவி ஆயிட்டா, இனிமே எனக்கு, நீங்களும் சொல்லணும், எனக்கு வருமானம் இவ்வளவுதான். இவர் சொல்றாரு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு. எங்க இருந்து வரும் வருமானம்? இவ்வளவுதான். என்னுடைய தேவை இவ்வளவு பெருசா இருக்கு, கடன் வாங்கக்கூடாது, வழி இல்லாம கடன் வாங்கிட்டேன், நான் இப்ப பிரச்சனையின் மத்தியில இருக்கிறேன், எனக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம்? 1:17 யாக்கோபு வாசிங்க. அவர் சொல்றாரு, எந்த நன்மையா இருக்கட்டும், சம்பளம் உங்களுக்கு அதிகமாகணுமா, வேலையில உயர்வு வேணுமா, இல்ல இந்த கடன் பிரச்சனை இருந்து சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வரணுமா, இல்ல உங்க தேவைகள் சந்திக்க பண்ணுமா, நீங்க ஊழியம் செய்யணுமா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்களுக்கு வாடகை அதிகமா வரணுமா, இல்ல உங்களுக்கு எந்த தேவையா இருக்கட்டும் பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது. வேதம் ஒருபோதும் பொய்யுரையாது. நீங்க அதை நம்பணும். முதல்ல அவர் சொல்றாரு, நன்மையான எந்த விதமான ஈவா இருந்தாலும், பூர்ணமான எந்த வரமா இருந்தாலும் அது பரத்திலிருந்து வரும் என்று அந்த சங்கீதக்காரன் சொன்னான். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து எனக்கு ஜெயம் வராது, பரத்திலிருந்து வரும் சொன்னா. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவன் சொல்றான், நன்மையான வசந்த வாசிங்க. நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது இறங்கி வரும் பிரியமானவர்களே, இறங்கி நீங்க வர வைக்கணும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருந்தா எந்த நிறைய வைத்தியத்தை பேருக்கா, அந்த காலத்துல இருக்கிற வைத்தியத்தை பேருக்காவா, வேதம் அப்படிதான் சொல்லுது. அநேக வைத்தியத்தை போய் அவ தன்னை குணமாக்கி கொள்வதற்காக முயற்சி செய்திருக்கிறா.
அப்படி எல்லாம் செலவழிச்சு, அது பணம் மட்டும் இல்லை, நேரத்தை, தன்னுடைய காலத்தை, முயற்சி எல்லாம் பண்ணிட்டு அவளால் என்ன செய்ய முடியல, அவளுக்கு சுகமாக முடியல, சுகம் ஆகல. ஆனா அவ சோர்ந்து போய் உட்காரல, ஊரெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவளுக்கு கேன்சர் வந்திருக்கு, இனிமே பிழைக்க மாட்டான். ஆமா, அதாவது அது சரியா முறைமைப்படி நடந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் போல வந்திருக்கும். அந்த பெண்ணுக்கு அப்படி இல்லையே அப்படின்னா இன்னைக்குள்ள காலத்துக்கு அது கேன்சர்வாங்க, அது புற்றுநோய்வாங்க, அது ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, மனமொழி வைக்கிடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க இனி வாய்ப்பு இல்லப்பா. பெரிய வைத்தியர் அவரு கையை பிடிச்சவொடனே சொல்லிடுவாரு, அவர் கொடுக்குற மருந்துல எல்லாம் நின்றும், எல்லாம் சுகமாயிரும். அவர்கிட்ட போய் இவளுக்கு என்ன ஆகல, நான் சோர்த்து போகல. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க அறிவே சொல்லும் இனி வாய்ப்பு இல்லைன்னு. இந்த அறிவுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. பெரிய தலைவனுக்கே சந்தேகம் வந்துச்சு. ஆமா, அதான் சொல்றேன், திரும்ப ஒரு முறை உங்களை என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதனால புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானா ஏன் இதை நான் சொல்றேன்னா, வேதம் சொல்கிறது, யாக்கோபு சொல்கிறார், அனுபவித்தவர்கள் பெற்றவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாதையை நாங்கள் கடந்து போனோம். நன்மையான எந்த ஈவா இருந்தாலும், பூர்ணமான எந்த வரமா இருந்தாலும் அது இந்த பூமியில இருந்தல்ல, கட்டளை வருமானம் பூமியிலிருந்து வரும், அல்லது ஐஸ்வர்யம் பூமியிலிருந்து வரும், என்னுடைய தேவையை சந்திக்க தேவன் ஏற்படுத்துகிற காரியமெல்லாம் பூமியிலிருந்து வரும். ஆனால் அதற்கான கட்டளை அது பரத்திலிருந்து வரும். பிரியமானவர்களே, அது நிச்சயமாய் நிறைவேறும். பூமியில உள்ள சட்டத்தை மாத்திரலாம், ஒரு ஜீவப்பட்டு பாஸ் பண்ணிடுவாங்க, மாத்திரலாம். ஆனா பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கட்டளை வருமானா அதை யாரும் மாற்ற முடியாது. கவனிக்கிறீங்களா? ரொம்ப நேரம் செய்தி கொடுக்குற மாதிரி இருக்கும், நேரத்தை நீங்க தான் கெடுத்துருக்கிறீங்க, நான் முடிக்கிறதுக்கு ரெடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு போகாதீங்க. கட்டளை எங்க இருந்து பிறக்குது, அதுலதான் நீங்க குறிக்கோளா இருக்கணும். பிரமாணம் எங்க இருந்து வருது, யார் ஆர்டர் போடுறா, சர்வ வல்லமையுள்ளவர் சொன்னா அதை செய்ய தீரும். பிரியமானவர்களே, இயற்கை செய்யும். மனிதர்கள் ஏன் செய்ய மாட்டார்கள்? நிச்சயமா செய்வார்கள். சொல்வது யார்? தேவன் பேசுகிறார். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்தது போலவே நான் அதிசயங்களை பார்க்க முடியும். நீங்க வாசிங்க சங்கீதம் 30:19, 31:19. சொல்றாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும், அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த மனுபுத்திரருக்கு முன்பாக. அதுனா சும்மா எழுத்து இல்ல பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். மனுபுத்திரருக்கு முன்பாகனா நமக்கு எதிரெல்லாம் பேசுவான், இனி வாய்ப்பு இல்லை, ஏமா உனக்கு எல்லாம் வைத்திட்டு என்ன செய்யாச்சு, கொண்டு போய் காட்டியாச்சு, இனி உனக்கு என்ன செய்யாது, குணம் ஆகாது. இந்த மனுபுத்திரருக்கு முன்னால நீங்க நம்பணுமா? உமக்கு பயந்தவர்களுக்கும் இந்த இப்படி எதிராக பேசுறாங்க இல்லையா, நம்மளை சோர்வடைய பண்றாங்க இல்லையா, நம்மளை வந்து வீழ்த்துவதற்காக அல்லது நம்ம அப்படியே சோர்ந்து போய் கிடக்கணும் என்பதற்காக. ஆனா அவங்க சொல்றது எழுத்தின்படி, நம்ம அறிவின்படி, நம்ம அறிவு அவங்க அறிவின்படி சரியா. ஆனா நம்ம சொல்லணும், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சொல்லணும். பெரியமானவர்களை செய்திருக்காருல்ல, நீங்க உட்கார்ந்து திரும்பி பாருங்களா. எத்தனை பேருக்கு சொந்த வீடு நீங்க நினைச்சிருக்கலாம், இல்லை பிரியமானவர்களே. நீங்க சுவாசிக்கிற காற்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்கணும்னா நீங்க நெட்ல போட்டு தேடி பாருங்க எவ்வளவு பணம் வேணும்னு. உங்களால ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் போல சம்பாதிச்சாலும் ஒரு நாள் நீங்க சுவாசிக்க காத்து வாங்க முடியாது. ஒரிஜினல் காத்து சொல்ற, இயற்கையா தேவன் கொடுக்கிறது, இலவசமாய் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நன்மை செய்துகிற தேவன், அவர் நன்மையை மாத்திரமே செய்கிறவர். வாசிங்க தொடர்ந்து. நம்புகிறவர்களுக்கும் நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அவர் சொல்றாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் பயப்படணும். ஆண்டுக்கு பயப்பட பயம் இல்லாம நீங்க நம்ப முடியாது. அப்படி நம்பினா அது வேஸ்ட். ஆனால் அதுக்கு பலன் உண்டு, ஆனால் நீங்க நித்தியராஜ சொந்தரிக்க முடியாது. அதை பற்றி பின்னொரு நாள் பார்க்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ண போகிற
அல்லது நீர் உண்டு பண்ணி தரப்போகிற அப்படியெல்லாம் சொல்லல, வருங்காலத்தை குறித்து சொல்லல. அது அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீர் உண்டு பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கார் பிரியமானவர்களே. இன்னைக்கு உங்களுக்கு அது என்ன சொல்ற வழங்க போறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நீங்க போய் சுதந்திரிக்கணும். அவர் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, உண்டு பண்ணி. நான் பேச உங்களுக்கு வழங்குறேன். இப்ப வீட்டுல சர்ச்சில இருந்து வரும்போது ஒரு சிலர் லேட்டா வந்திருப்பாங்க. எதுக்கு லேட்டா வந்தாங்கன்னா, நாங்க சிக்கன் எடுத்தோம், அது என்ன செய்யணும், கெட்டு போயிரும் சொல்லி சமையல் பண்ணி வைக்கிறது ஒண்ணு இருக்கு, போய் பண்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. நீங்க அவரை நம்புனீங்கன்னா இப்ப உங்களுக்கு செஞ்சு தர போறது இல்ல, நீங்க போய் கழுவி செய்யறது இல்ல, ஆல்ரெடி. அதுக்கு காரணம் லேட்டா வந்ததுக்கு ஒரு சாக்கு போக்கு. நீங்களா சிக்கன் சாப்பிட முடியுங்களோ, பறவை கட்சி வந்திருக்கோம். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அனுபவிச்சவன் வனாந்தரத்தில் இருக்கும்போது சொன்னான் பிரியமானவர்களே. ராஜாவானதுக்கு அப்புறம் சொல்றது இல்ல. எத்தனை பெரிய காரியம் தெரியுமா, சுதந்திரிக்கு முன்னாடி அவன் சொல்றான். ஏன்னா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு 64:4 எழுதி இருக்கிறபடி 1 Corinthians 3 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் பராமரிச்சுங்க. 3 மாட்டோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கானதை தேவன் உண்டு பண்ணி என்ன செஞ்சிட்டாரு, வச்சிட்டாரு. நீங்க விசுவாசத்தினாலதான் அதை சுதந்திரிக்கணும். இப்போ வாங்க பெரும்பாட்டு ஸ்திரிக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எப்ப நீ வாய்ப்பு இல்லை, உனக்கு சுகமாகாதுன்னு இருப்பாங்க. ஆனா அவன் என்ன செய்யல, அதுல யாராவது 1-2 பேர் சொல்லியிருப்பாங்க, ஏசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரட்சகராம், அவர் மீட்பராம், அவர் நன்மை செய்யறாராம், அவர் நிறைய சுகப்படுத்தியிருக்காராம், நீ வேணா ஒரு வாட்டி என்ன செய், ட்ரை பண்ணி. இவ போய் சொல்ல முடியல, இவளுக்கு வெக்கமா இருக்கு, இவளுக்கு பயமா இருக்கு. ஆனா ஒரு காரியம் செய்தா பிரியமானவர்களே. விசுவாசம் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். இந்த உலகம் கைவிட்டுட்டு, மருத்துவம் கைவிட்டுட்டு, சொந்த பந்தம் கைவிட்டுட்டு, ஆனா அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் அவளை எழுப்பி நிற்க செய்தது பிரியமானவர்களே. இப்ப போறா, ரொம்ப திரள் கூட்டமா இருக்குது. அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில இவன் என்ன செய்யறதுன்னு தெரியல. விசுவாசத்தினால, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு வழி திறக்கும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய பாதையை தேவன் தோன்ற செய்வார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கற்று தருவார் பிரியமானவர்களே. அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஆனா அங்க போய் நின்று அவ விசுவாசத்தினால அவளுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியது. அவளுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியது பிரியமானவர்களே. எப்படி தோன்றியது? அவள் விசுவாசப்படினாலே அது தோன்றியது. அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை போய் நான் என்ன செஞ்சிருவேன், தொற்றுவன் சொல்லி அவ வேற ஒண்ணும் சொல்லல. அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில அவளுக்குள்ள தோன்றி அந்த வழி பிறந்தது பாருங்களேன். எதனால? விசுவாசத்தினால. அப்படியே போய் இந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை இப்படி தொட்டாலா இப்படி தொட்டாலான்னு தெரியல, ஆனா தொட்டுட்டா அவரிடத்துல இருந்து வல்லமை என்ன செஞ்சுதான், சத்தமா புறப்பட்டுதான் பிரியமானவர்களே. இருக்கிறத அவ அப்படியே புடுங்கிட்டா பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வல்லமைய அவ அப்படியே என்ன செஞ்சிட்டா, பெற்று கொண்டார் பிரியமானவர்களே. வல்லமை எங்க இருந்தது? அவருடைய சரீரத்தில் இருந்துச்சு. அவருடைய வல்லமை எங்க இருந்துச்சு? அவருடைய கரத்தில் இருந்துச்சு. அவருடைய வல்லமை எங்க இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்துச்சு. அது வரக்கூடிய பாதையை தேவன் அவளுக்கு வகுத்து கொடுத்தார் பிரியமானவர்களே. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு வழி பிறக்கும். நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு புதிய பாதையை தேவன் தோன்ற செய்வார் பிரியமானவர்களே. அதுக்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் ஒன்றும் வல்லமை குறைந்தவர் அல்ல. செய்யும்படிக்கு 59 ஏசாயா 1 வாசிங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு, ஆமா, உங்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு, உங்களுக்கு நன்மை செய்யாதபடிக்கு, நீங்க நன்மையை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவருடைய கை ஒருபோதும் குறுகி போகல, ஒருபோதும் குறுகி போகல பிரியமானவர்களே. ரட்சிக்க கூடாதபடிக்கு, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க கூடாதபடிக்கு, நீங்க நன்மையை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. உங்களுடைய அவிசுவாசம் அதுல பாவம் போட்டிருக்கோம். பாவம் அவிசுவாசத்தை விட பொல்லாதது பிரியமானவர்களே. அவிசுவாசமே பாவம் தான். கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தர்
கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சூத்தர்களா எல்லாம் கைத்தறி பாடுங்க. மாறிடாதே, சூதனருள் புரிந்தனரே, சூத்தர்களால் மாறிடாதே, சூதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனை செய்துவார்கள். 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பதற்கு பின்வாங்கி போவானானால் என்ன தேவைப்படுது? சத்தமா சொல்லுங்களா. நீதிமான் பிழைப்பதற்கு, நீதிமான் பேர் எடுக்கிறதுக்கு ரோமர் 5:1 சொல்றாரு. நீங்க விசுவாசத்தினாலதான் என்ன எப்படி ஆயிருக்கீங்க? வாசிங்க ரோமர் 5:1. திவ்யமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. விசுவாசத்தினாலதான் நான் நீதிமானே ஆகிறேன். ஆனா அந்த நீதிமான்கிற ஒரு தகுதியில அல்லது தேவன் எனக்கு கொடுத்துக்கிற ஒரு பாக்கியத்துல நான் நிலைத்திருக்கணும்னா எபிரேயர் 10:38 சொல்லுது, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் சொல்றாரு பின்வாங்கி போவான். ஆனால் அப்படின்னா ஆண்டவர் விட்டு தூரமா இல்ல, சந்தேகப்படுவான். ஆனால் அதுக்கு பொருள் நம்ம ஏதாவது கிடைக்குமா, கிடைக்காதா, தருவாரா, தரமாட்டாரா, நமக்கு தகுதி இருக்கா, நமக்கு தகுதி இல்லையா, இந்த யோசனைக்குள்ள நீங்க என்ன செய்யாதீங்க. புரியுதா நான் பேசுறது? கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க. யாக்கோபா 2ஆவது 3 வாசிங்க. 3 தான் வாசிக்கிறீங்களா? 4 வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. அடுத்தது உங்களில் ஒருவன் அழகாய் சொல்றார். கவனிய பிரியமானவர்களே, உங்களில் ஒருத்தர் அதை ஞானத்தில் குறைவுள்ளவனாய் போட்டிருக்கு. அதை பிரதானமாக சொல்றதுக்காக அதை ஞானத்தின்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க அதுல உங்களுடைய குறைச்சல் எழுதிக்கங்க. எதுல நீங்க குறைவுள்ளவர்களோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, எழுதிக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. நான் இப்போ ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவனா இருந்தா நான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல எதுவா இருக்கட்டும். பிரியமானவர்களே, 7:7 சொல்றது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மத்தியோல. ஆமா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் என்ன செய்வானா, யாவருக்கும் சம்பூர்ணமாய். அவர் யாருக்கும் கொடுப்பாரா? யாவருக்கும். விசுவாசிக்கிற, அதான் அதுக்கு பொருள். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனா கேட்கிறவனுக்கு எல்லாம் கொடுப்பாரு, அது வேற விஷயம். ஆனா விசுவாசத்தோடு கேட்கிறவனுக்கு நிச்சயமா என்ன செஞ்சிருவாரு. இந்த பொண்ணு போய் எப்படி செய் வல்லமையை என்ன செஞ்சிட்டா, பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கிட்டு போனா. பிரியமானவர்களே, அதான் சொல்றாரு, குறைவு இருக்குன்னு தெரிஞ்சா நீ தாராளமா கேட்கலாம். ஆனா விசுவாசம் இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது சொல்றாரு. பிரியமானவர்களே, நமக்கு இது தகுதியா, எந்த சூழ்நிலையை மாற்றுவார். நான் சொன்னால வெக்க அனல், அந்த அனலை எங்களால் போக்கவே முடியாது. இந்த உலகத்துல யாராலும் போக்க முடியாது. ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் தான் மழை பெஞ்சது. அந்த மழை பெய்யும் கூட நான் போயிருந்தேன் திரும்ப தூத்துக்குடிக்கு பழைய கரிசலுக்கு. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எத்தனை பெரிய ஆண்டவர் தெரியுமா. நான் கர்த்தர் அப்படின்றத அவர் சொல்லுவதில், அதை காட்டுறதுல அவர் ஒருபோதும் என்ன வச்சது இல்லை, குறைவு வச்சதே இல்லை. நீங்க அப்போஸ்தலர் 17:14 வாசிங்க. சாரி 14:17 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் அவர் நன்மை
அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் எழுதும்போது அவர் வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து அவர் சொன்னாரு சாப்பாட்டு ஆகாரம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், குறைவில்லாம நடத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தினால் இந்த சந்தோஷத்தை இந்த பூமியில பொன்னால பொருளால மனைவியால தியேட்டரால உலகத்தால யாராலும் கொடுக்க முடியும், மதுபானத்தாலும் கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது என்னை சீராட்டி கொண்டு இருக்கிறேன்னு. சீராட்ட முடியாது. ஆமா, பிரசங்கி சொன்னா நான் என்னுடைய தேகத்தை சீராட்டி கொண்டிருந்தேன்னு. நான் சொல்றேன், அவர் சொல்றாரு, வாசிங்களா திரும்ப. ஆகாரத்தினாலும் இந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, இது ரட்சிப்பினால் வர சந்தோஷம், இது தேவனால வர சந்தோஷம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதனால வர சந்தோஷம், தேவன் உங்களை நடத்துகிறதுனால வர சந்தோஷம், தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதுனால வர சந்தோஷம். பிரியமானவர்களே, வருமா இருக்காதா? தேவன் நம்மோடு கூட இருந்தா கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷத்தை சொல்லலாம். என் பாத்திரம் நிரம்பி வடிதுங்க. வனாந்திரத்துல கிடக்குறான். அவன் கிடக்கிறது எங்க? வனாந்திரத்துல கிடக்குறான். படுக்கிறதுக்கு சரியான இது இருக்காது. எப்படி இருக்கும்? அவன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதுக்கு பயப்பட பொல்லாப்பா, எதுக்கு நான் பயப்பட மாட்டேங்கிறான். ஏன்னா தேவரீ என்னோடு கூட சொல்ல முடியுமா? நீங்க உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தவணம், உங்களுடைய காரியமெல்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். பிரியமானவர்களே, உலகம் சிற்றின்பம், ஆமா, மாம்ச இச்சை எவ்வளவு நாள்? ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான். ஆண்டவர் நினைச்சா ஒரு நரம்பு ஒரு மனுஷனுக்கு, எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு காலில் நரம்பு எடுத்துட்டாங்க. அவனை நடக்க முடியல. போலீஸ்காரங்க அதிகமாக இது பண்ணதுனால எத்தனை பேரை பார்க்கலாம், ஜிம்மில் பார்க்கலாம், அவ்வளோ பேரும் நம்ம உடம்ப அப்படி ஹெல்த்தியாக வைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? கடைசி அது அவங்களுக்கே பிரச்சனையா, அநேக மரணங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய இருதயங்களை நிரப்பு நரம். பிரியமானவர்களே, நம்ம பார்த்தோம் இல்லையா, நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவனை நம்ம பின்பற்றுறோம். ஆனா நமக்கு நம்ப ஏன் நம்ப முடியலன்னா நம்ம சூழ்நிலையை பார்க்கணும். நாளை காலையில் இப்போ இங்கே கேட்கும்போது ஆரவாரமா இருக்கு, பரவசமா இருக்கு. பிரதர் நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். வீட்டுக்கு போனா மகளிர்ல என்ன செய்யணும்? லோன் கட்டணும், வண்டிக்கு இஎம்ஐ கட்டணும். சொல்றேன் தப்பா நினைக்காங்க, வண்டிங்கிறதுனால உங்களுக்கு நான் அதை சொல்றேன். சில பிள்ளைங்க கேட்பாங்க, வாலிபர்கள் வண்டி கேட்பாங்க. ஆனா பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு என்ன செய்யறது கேட்கறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், உங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கங்க, வந்திருப்பாரு. அவரோட அத்தை பையன் பெங்களூர்ல இருக்கும்போது ஒரே பையன் BMW கார் மாதிரி BMW பைக்னால ரொம்ப 25 லட்சம் ரூபாய் என்னமோ சொன்னாங்க. அது அப்போ நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. ஒரே பையன், அதனால நமக்கு அந்த பைக்கை கேட்கான் அப்படின்னு சொல்லி, இத்தனைக்கு நல்ல கிறிஸ்தவ குடும்பம். பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. பைக்கை வாங்கி கொஞ்ச நாள் தான் இருந்தது. நாங்கள் February 14 அல்லது நியூ இயர் இந்த மாதிரி ஏதோ ஒரு லீவு நாட்களில் அவன் பசங்களோட போகும்போது ஒரு பெரிய விபத்தாகி அந்த பையன் மரணத்தை தழுவி விட்டான். பெற்றோருக்கோ ஒரே புத்திரன், வயது 20 இருக்கும் அந்த பையனுக்கு. அப்போ பெற்றோருக்கு வயது என்ன இருக்கும்? 50 தாண்டி இருக்கும். திரும்ப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? இருக்கிறது ஒரு பையன், பணம் இருக்குது, ஆனா ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள்கிட்ட வசதி இருக்கலாம், தேவைக்கு மேல உங்களுடைய வயதுக்கு பிள்ளைங்க கேட்பாங்க. என் பையன்ட்ட நான் சொல்லி வளர்த்தேன். எப்படி வளர்த்தேன்னா 13 வயசுல சொன்னேன், உனக்கு அப்போ புல்லட் வாங்கி தருவாரு. எனக்கு தெரியும், புல்லட் வாங்கி கொடுத்தா வேகமாக என்ன செய்ய முடியாது, இந்த டியூக் மாதிரி R15 மாதிரி என்ன செய்ய முடியாது. அப்பா அவன் சின்ன பையனாக இருந்ததுனால புல்லட் அப்பா அப்படின்னா, ஆமாடா அதுவும் பழைய மாடல், ஓல்டு மாடல். இப்போ வந்து இருக்குது 64 மாடல் ஒன்று இருக்குது, 2000 ஒன்று இருக்குது, 2 புல்லட் வச்சுருக்கோம். அது ஓல்டு மாடல். நேரத்தால் போட்டு பார்த்தா 64 உள்ள மாடல் ஒன்று. அதனால் அந்த TN 69Dன்னு சொல்லி எங்கள் மச்சான் ஒருத்தன் வச்சுருந்தான், 2000 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 13 வயசுல சொல்லி வளர்த்தேன். அதனால அவனுக்கு அந்த டியூக்கு R15 அப்படி இந்த மாதிரி பயங்கரமா சீரி பாயுமே அந்த மாதிரி வண்டி மேலே அவனுக்கு என்ன வரல, நாட்டம் வரல. நீங்களும் கூட உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும்.
நான் அப்படிதான் செய்வேன். இந்த வேலை செய்கிறவங்க இருக்கும், டேய் அடுத்த மார்ச்சில் அல்லது நவம்பரில், இப்போ பிப்ரவரி ஆகிட்டுல செப்டம்பரில் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் ஆகிக்கணும்டா. நீங்கள் என்ன செஞ்சிடணும்? உண்மையாக வேலை செய்யணும். எதிர்காலத்தில் செய்ய போகிறத ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடுவேன்? அறிவிப்பு கொடுத்துருவேன். அவன் பார்ப்பான், சரி ஒழுங்காக வேலை செய்வோம். வேலையை விட்டு போகணும்னு நினச்சா கூட என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். சரி அண்ணன் நல்லா வேலை பார்த்தோம், நல்லா செஞ்சார், இனிமேல் நம்மகிட்ட என்ன செய்வோம், ஆலண்ட் வச்சுக்கணும். ஏய் என் பையன்டா உனக்கு அப்போ புல்லட் வாங்கி தரேன்னு இருக்கேன், உனக்கு புல்லட் வாங்கி தரேன். ஆபரகம் கூப்பிட்டு சொல்லுவார், ஏய் உனக்கு நான் பிள்ளை தரேன்னு இருக்கேன்ல, 24 வருஷம் சொல்லியிருக்காரு. டேய் என்ன பிள்ளை ஆண்டவர எடியேசர் தான் என் வீட்டு, உனக்கு பிள்ளை தருவேன். சரி 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 சரி. ஒரு குழந்தை ஒரு அப்பா உரையாடல் போல ஆபிரகாமும் தேவனும் வாழ்ந்தாங்க பிரியமானவர்களே. இவன் கேட்கான், என் வீட்டில் விசாரணை கத்தனா எலியாசர் தான் இருக்கிறான், அவன் என் வீட்டிலே வளர்ந்து பிறந்தவன் அப்படி அப்படின்னா, உனக்கு உன் கர்ப்ப பிறப்பில் தருவேன்னாரு. எப்படி சொன்னாரு? அவன் கேட்கும், டேய் உனக்கு பைக் வாங்கி தரேன்னு இருக்கேன், புல்லட் வாங்கி தரான் அப்பா. எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்போ உண்மை பிரியமானவர்களே, நீங்க சொல்லணும் விசுவாசத்தில் அதுக்கு நடந்த சம்பவம், ஒளிவு மறைவுலாம் இல்லை. 13-14 வயசுல சொல்லி 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 கரெக்டாக அவனுக்கு 17 வயசு வரும்னு நினைக்கிறேன். லைசன்ஸ் போறதுக்கு முன்னாலே ஒரு புல்லட் எங்கள் மச்சான் என்னோட உயிர் நண்பன், அப்போ உயிர் நண்பன் சிநேகிதன், அவன் வச்சிருந்தான் ஒரு வண்டி TN 69. அது கவர்மெண்ட்டுக்குள்ள வண்டி ஜி, அந்த ஜி மாடல் வந்து பெரும்பாலும் கிடைக்காது, அது டெண்டர் போட்டு எடுக்கிற வண்டி. அந்த வண்டி ஒன்று அவன் வச்சிருந்தான். அவன் எல்லாம் ஃபைனான்ஸ் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் சிக்கல் மத்தியில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணான். அப்போ நான் வந்து கொரோனாவில் நான் ஊரில் இருக்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் காயாமண்டல், ஒரு 6 மாதம் அங்கே இருந்தேன். அப்போ தான் தோட்டம் வாங்கணும்னு எனக்கு எண்ணமே வந்துச்சு. அப்போ எனக்கு அவன் கால் பண்ணி, மச்சான் மாப்பிளா அந்த வண்டி ஃபைனான்ஸ் எனக்கு கட்டமில்ல, நீ என்ன செஞ்சது அதில் 30 ரூபாய் என்னமோ தான் வாங்கியிருக்கேன், நீ அதை கட்டிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கன்ட்டான். அந்த புல்லட் அப்போ வாங்க போனாலே குறைஞ்சது 60 ரூபாய் 70 ரூபா அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. 30,000 தான் கட்டினேன், 30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. கட்டினா அந்த வண்டியை ரெடி பண்ணினேன். தூத்துக்குள்ள இருக்கும்போதே நாங்கள் எடுத்து கொண்டு போய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் நம்முடைய வாஞ்சியை நிறைவேற்றுகிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் நடத்தாமல் இருப்பாரா, போஷியாமல் இருப்பாரா? நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகப்படுறோம். தொடர்ந்து வாசிங்க யாக்கோபு. சந்தேகப்படுகிறவன் எதையாகிலும் கர்த்தரிடத்தில் பெறலாம் என்று என்ன யாக்கோபு. ஆனாலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் நான் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் நினைக்க கூட கூடாது, என்ன கூடாது, நினைக்கவே கூடாதுங்கிறார் பிரியமானவர்களே. உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தா நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்காக நினைக்க கூட, நான் அப்படி இருந்தா அவிசுவாசத்தோடு இருந்தா அதை நினைப்பதற்கு கூட நான் என்ன இல்ல தகுதியானவன். புரியலையோ நான் பேச உங்களுக்கு புரியுதா? சந்தேகப்படுறவன் அவர்கிட்ட எதையாவது பெறலாம் என்று நினைக்கிறதுக்கு கூட என்ன இல்லையா தகுதிகளே பிரியமானவர்களே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க யோபு 38ஆம் அதிகாரம் 40-41 வாசிங்க. 39 வாசிங்க. 30 நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி 39 வாசிமா. வேட்டையாடி சிங்க குட்டிக்கு பசி இருக்கும் போது கெபிகள்ல அது காத்து இருக்கும் போது அவர் சொல்றாரு, அந்த சிங்கக்குட்டியினுடைய பசியை போக்குவாயான்னு கேட்கல. நீங்க கவனிச்சீங்கன்னா தான் புரியும். ரொம்ப நேரம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஒரு பாட்டு பாடிக்கலாம், அதுக்காக நான் திரும்ப பாடினேன். ஏன் சொல்றாருன்னா சிங்கக்குட்டியினுடைய பசிய போக்குன்னு சொன்னாரா? என்ன எழுதிருக்க வாசிங்க திரும்ப. சிங்கக்குட்டிகள் தங்கும் இடத்தில் நல்லா கவனிக்கணும். வசனம் ரொம்ப ரொம்ப ஆழமான சத்தியம் பிரியமானவர்களே. சிங்கக்குட்டிகள் தேடி அலையும் போதுன்னு சொல்லல, சிங்கக்குட்டிகள் இறைய தேடி
அலையும் போதுன்னு சொல்லல, சிங்கக்குட்டிகள் தாங்க தங்கி இருக்கிற இடத்துல கெபியிலே வந்து பதிவிருக்கிற போது அவைகளின் தேவையை சொல்ல. பிரியமானவர்களே கவனிக்கிறீங்களா? அவைகளுடைய தேவையை சொல்ல, அவைகளின் ஆசையை திருப்தியாக்குகிற கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நம்ம எல்லாத்தையும் எழுதிடலாம், ஆசைய சொல்லலாம், ஆனா அது தேவ சித்தமான ஆசைய சொல்லலாம். சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்க என்ன செய்யணுமா? தேவனுக்கு ஆசையை திருப்தியாக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. ஆகிய நீங்க சொல்லலாம், ஆனா அதுதான் வேணும் நீங்க என்ன சொல்லக்கூடாது. அடம் பிடிச்சு பிலிப்பியர் 4:6 வாசிங்க. ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும். பிரியமானவர்களே, இப்ப வாங்க யோபுக்கு. சிங்கக்குட்டியினுடைய ஆசை அவர் என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவாராம். பிரியமானவர்களே, யோபுட்ட கேட்கல, நீ செஞ்சிருவியான்னு. நான் செய்வேங்கிற ஆண்டவர், ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வாசிங்க. காக்கை குஞ்சுகள் பாருங்களா, நம்ம மனுஷனோட எதிர்பார்த்து போயிருந்தோம், மனுஷனுடைய கரங்களை எதிர்பார்த்துருந்தோம். மனுஷன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறோம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் நினைச்சுக்கிறேன் நான் இந்த ஊழியம் பண்ணுவதற்கு தகுதி இல்லைன்னு. மாம்சம் தானே, விடுதலை தானே, அதுல நினைச்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். பிரசங்கி 7:21 வாசிங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான். இதை வசந்த பிடிச்சிட்டு அப்ப நம்ம பாவம் செய்யலாம்னு மட்டும் என்ன செஞ்சாதீங்க, தவறா பொருள் கொண்டாதீங்க. நான் உங்களுக்கு என்ன வழக்கத்தை சொல்றேன், இங்க வந்து நிற்பதற்கு அல்லது நீங்க பாடுவதற்கு நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தகுதி இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். பிரியமானவர்களே, 2 Corinthians 3 வேதம் சொல்கிறது, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். அவன் தகுதிப்படுத்துவார். நீ இனி நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று நீங்க நினைச்சிட்டா போதும். ஆண்டவருக்காக எதையாக நான் செய்யணும், பரவாயில்ல, நான் விழுந்தேன், இப்ப எழுந்து நிற்கிறேன், நான் இனி ஆண்டவருக்காக ஜொலிப்பேன் என்று நீங்க நம்பணும். பிரியமானவர்களே, சில காக்கை குஞ்சுகளுடைய வாசிங்கம்மா யோபு 38:40 தேவனை நோக்கி அது பார்க்க கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் அப்படியே அலைகிற போது அவரை சவதரித்து கொடுக்கிறாரா, சம்பாதிச்சு கொடுக்கிறது அர்த்தம். பிரியமானவர்களே, இதையை சவதரித்து அப்படின்னா தேடி அதை ஈட்டி அல்லது அதை கண்டுபிடித்து கொடுக்கிறவரா. எத்தனை நல்ல தேவன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அங்கே சொல்லிட்டாரு. நம்மளாம் மத்தியோட படிச்சிருக்கோம். யோபு படிக்கும் போது எனக்கு தெரியுது, ஆண்டவர் கேட்கிறாரு, காக்கை குஞ்சுக்கு உணவு நான் கொடுக்கிறேன் உனக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதே அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். அங்க என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் வாங்க, ஆபிரகாம் பார்த்தோம்ல, அதுலதான் நம்ம செய்தி. ஆனா நேரம் ஆயிட்டா 17ஆம் அதிகாரம் வாங்க. ஆதியாகமம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 17 வருஷங்களா பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாள் என்று சட்டம் போட்டு சொன்னான் அப்படின்னு வேதம் சொல்லல. கவனிங்களா, நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். பிரியமானவர்களே, ஒரு முறை நம்ம ஒரு வசனத்தையோ ஒரு சத்தியத்தையோ நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா திருப்பி அது உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. திரும்ப ஒரு முறை நீங்க அதை பெறணும்னா நீங்க தேவ சமுத்திரம் காத்திருக்கணும். அதனால தேவன் சொல்லப்படும் போது, தேவன் சொல்லும் போது நீங்க அதை நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? 100 வயதானவன் நானு, 90 வயதான கிழவி சாராளு, இவங்களுக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு கேள்வி எழுப்பி சட்டம் போட்டு சொல்லல. நல்லா கவனிங்க. எங்க சொன்னான்? இருதயத்தில் சொன்னான். பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் கேட்டார். அவன் என்ன சொல்றான்? அதுக்கப்புறம் வாசிங்க, 10 வாசிங்க, மன்னிக்கணும் 18 வாசிங்க. ஆமா, அதையும் சொல்றான், மனசுக்குள்ளே சொல்றான், இஸ்மவேலுக்கு முன்பாக பிழைப்பானாக.
ரெண்டுமே சத்தம் போட்டு சொல்லல பிரியமானவர்களே. எழுத்தின்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டும் சொல்லியிருக்கான், விண்ணப்பம் பண்ணிட்டான். அப்பொழுது தேவன் அப்பொழுது திரும்ப அழுத்தி சொல்றாரு, உன் மனைவியாகிய, திரும்ப ஆகார் மாதிரி இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள் சத்தியமா உனக்கு ஒரு குமாரத்தை பெறுவாள். இப்ப பேரை சொல்லிட்டாரு, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. 19 உனக்கும் அவனுக்கு ஈசாக்குக்கும் உடன்படிக்கை பண்ணுவேன், அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் பண்ணுவேன்னு சொன்னாரு. 20 வாசிங்க. இஸ்மவேலுக்காகவும் அவர் சொல்லிட்டாரு, இவன் இருதயத்துல சொன்னா 100 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமா, 90 வயதான சாகால் பிள்ளை பெறுவாளான்னு இருதயத்துல சொன்னால, இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் இருதயத்துல பண்ணால. இவர் சொல்றாரு, நான் நீ சொன்னதை கேட்டேன்னு சொல்லல, இஸ்மவேலுக்காக. அப்ப அவர் எவ்வளவு உயர்ந்த தேவன் பாத்தீங்களா? இவன் நகைச்சத அவர் சொல்லி காட்டல. பிரியமானவர்களே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரெண்டுமே இருதயத்துல சொன்னான், ரெண்டுமே சொன்னான். 100 வயதான எனக்கு 90 வயதான சாகாலுக்கு பிள்ளை பிறக்குமோன்னு கேட்டு இதயத்தை நகைச்சத அவர் அங்க என்ன செய்யல? உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா இல்லையா? அவர் உயர்வான தேவன். பிரியமானவர்களே, நம்மளா இருந்தா நீ நக்கல் பண்ணல, அதையும் நான் கேட்டேன், நீ என்ன பத்தி பேசினல, அதையும் நான் சொல்ல. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு புரியல. அவன் 2 காரியத்தை சொன்னான். பிரியமானவர்களே, இவர் எவ்வளவு உயர்வான தேவன் என்பதை நீங்க காட்டணும்னா, பார்க்கணும்னா, அந்த குறைவானதை அவர் என்ன செய்யல, அவன்கிட்ட சொல்லி காட்டல. எப்ப நீ சொன்னிய 100 வயசாயிட்டு நக்கல் பண்ணிய நகைச்சிய, அதை நான் கேட்டேன்னு அவர் சொல்லல. நீ இஸ்மவேலுக்காக பண்ணிய விண்ணப்பத்தை அவன் பொங்கிட்டான். பிரியமானவர்களே, சொன்னான். ஆண்டவர் சொன்ன உடனே வாசிக்க தொடர்ந்து, என்றார். அவர் போயிட்டாரு, இவனுக்கு சொல்லிட்டு போயிட்டார், நீ இருதயத்துல என்ன நினைச்ச அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டார். இஸ்மவேலுக்காக நீ பண்ணிய விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், கேட்டேன்னு சொன்னார்ல, சொல்லிட்டு போயிட்டாரு. ஈசா கூட உடன்படிக்கை பண்ணுவேன், வருகிற வருஷத்துல வருவேன், இதெல்லாம் நடக்கும், 12 பிரபுக்கள் அவன் பெறுவான், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 23 வாசிங்க. தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே, அப்பந்தான் அவர்கள் விசுவாசம் உயிர் கொண்டது. பிரியமானவர்களே, இவன் இருதயத்தில் உள்ளது அவர் சொன்னார்ல, இவன் இருதயத்தில் உள்ளது அவர் சொல்லிட்டார்ல, அவர்களுக்கு விசுவாசம் வந்துட்டு. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் குறைவுள்ளவனா இருக்கும் போது அவன் குறைவா இருக்கான்னு சொல்லிட்டு அவரை என்ன செய்யல, அவனை விட்டுட்டு போகல. இவன் நம்மளை நக்கல் பண்றான் என்று சொல்லி, அல்லது அவன் நகைக்கிறான் என்று சொல்லி தேவன் அவனை அழிச்சிட்டு போகல. பிரியமானவர்களே, அவனை மன்னிச்சு அவனுக்குள்ள விசுவாசத்தை, இதுதான் கண்ணியம் உள்ள தேவன், கனமான தேவன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. முந்தின வாசிங்க 11. எந்த சிஷ்டையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும். சொல்லும் போது, நம்மளை கண்டிக்கும் போது, நம்மளை சத்தம் போடும் போது எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே கேட்கறதுக்கு மனசு வராது. இவர் திட்டிக்கிட்டே, எங்க அம்மாக்கு வேற வேலை, எங்க அப்பாவுக்கு வேற வேலையே. ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் இப்போ மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ட்ரூத்துக்குள்ளே போகிறதுனால அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கூடிய காரியத்தை குறித்து கர்த்தர் சித்தமான இன்னொரு முறை நான் பேசுகிறேன். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், வேதம் அழகாய் சொல்லுகிறது. முதல்ல அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும், தாய் தகப்பன் சொல்கிறதெல்லாம். ஆமாம்,
ஆனா நீங்க அதை கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத உங்களுடைய எதிர்காலத்துல சந்தோஷத்தையும் எதிர்காலம் வளமானதையும் ஆண்டவர் தருவார் பிரியமானவர். அது இந்த பூமியில யாரும் தர முடியாது. நீங்க காசு கொடுத்து சம்பாதிக்க முடியாது. நீங்க எங்கேயும் போய் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது பெற்றோருக்கு கீழ்ப்படினால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம். அது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா பெற்றோருக்கு தான் கீழ்ப்படியணும். தொடர்ந்து வாசிங்க. அதில் பழையவர்களுக்கு நீதியாகிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு நிறைவாய் தந்து பயன்படுத்தும். அடுத்து 12 வாசிங்க. ஆகையினால் ஆண்டவர் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் அவரே ஏன் இது வழங்காது, இது இனிமே சேராது, இது இனிமே தேராதுன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டு போற ஆண்டவர் அல்ல. ஆபிரகாம் அப்படியே விட்டுட்டு போகல. அவன் இதயத்தில் உள்ளதை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுக்குள்ள விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்தார் பிரியமானவர்களே. அப்பதான் அவன் விசுவாசத்துல வல்லவனானா. இத சொன்னார்ல. இப்ப வாசிங்க 4:16-17 ரோமர் 4ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. ரோமர் 4:17, 18. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அந்த ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற ஆண்டவர் பிரியமானவர்களே. தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கும் தகப்பனானான். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவர் சொல்ல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாத இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்காது. ஆனா நீங்க நம்பணும் பிரியமானவர்களே. அவன் நம்புனா 90 வயசு பொண்டாட்டிக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னா நான் தருவன் இஸ்மாயிலுக்காக பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன்னு அவனுக்குள்ள விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க செய்தார். உங்களுக்கும் சில நன்மைகளை செய்திருப்பார். நீங்க நம்புவதற்காகவே நீங்க கடந்த வாழ்க்கையில திரும்பி பாருங்களேன். உங்க பிள்ளைங்க எல்லாம் சில பரீட்சைக்கு தேர்வுக்கு ஆயத்தம் போவாங்க. ஆனா படிச்சிருக்கவே அங்கே படிக்காமலே போய் படிச்சு எழுதலாமா நினைச்சிடாதீங்க. ஆனா கடைசி நேரத்தில் போய் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வாங்க. ஆண்டவர் சரி போடா போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு பாஸ் மார்க்கா அதை அப்படியே கண்டினியூ மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க படிங்க, கவனிங்க, ஆண்டு உங்களுக்கு ஞானத்தை தருவாரு. நீங்க படிச்சதுனால பாஸ் ஆனீங்களான்னு கேட்டா அந்த பிள்ளைங்க சொல்லும் இல்லவே இல்ல. இப்படி உங்க வாழ்க்கையிலையும் கூட நீங்க சம்பாதிச்சதுனால இவ்வளவு பெரிய உயர்வான்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பில்லை பிரியமானவர்களே. அதை அழிக்காம தேவன் உங்களுக்கு கிருபையாய் அதை உங்க கையில கொடுத்து வைத்திருக்கிறார். தேவன் நல்லவர் பிரியமானவர்களே. நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட அவன் என்ன செஞ்சானா, விசுவாசித்தான். வேதம் சொல்கிறது அக்கப்பதான் சொல்றாரு, அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. வாசிக்க தொடர்ந்து. 100 வயதான போது தன் சரீரம் செத்து போனதையும் அதை ஒரு பொருட்டாக அவன் நினைக்கல செய்வதற்கு 21:7-4:21 சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பினான். இவனும் நம்பின உடனே இவனுக்கு மட்டும் கொடுக்கல, இவன் பொண்டாட்டிக்கும் வர வைச்சார். பிரியமான உட்கார்ந்து பொறுமையா தியானிக்கலாம். ஆனா எபிரேயர் 11:11 வாசிங்க. பாருங்க, அவளுக்குள்ளே அந்த விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்தாரு. அது 18ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் தான். நீங்க பின்னால வீட்டுல போய் வாசிங்க. அவரு விசுவாசத்தை உருவாக்கிட்டு தான் அவங்களுக்கு சந்ததியை கொடுத்தாரு. அதனால அவங்க விசுவாசிகளுக்கு தகப்பனும் தாயுமா இருந்தார்கள். அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி அவர் கற்பந்தளிக்க பலன் நடந்தால். பிரியமானவர்களே, உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் இப்ப சொல்றாரு, எகிப்து தேசத்துல நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படுவர் என்று சொல்லுகிறவர். நீங்க வாக்கு பண்ணிட்டார் இல்லையா, இந்த வருஷம் வாக்கு தத்தம் கொடுத்தார் இல்லையா, இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீங்க அதை எண்ணி எண்ணி அதை சுதந்திரிக்க பலனை பெறணும். பிரியமானவர்களே, சாரார் அப்படிதான் பெற்றாங்களாம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்கு என்ன செஞ்சாலாம், செத்து போன கற்பத்தில் பலன் அடைந்தால். பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, எல்லாரும் நல்ல கவனியா முடிக்க போறாங்க. 12 மணிக்கு இப்படி இருக்கிறாங்க.
எகிப்து தேசத்துல என்ன நடந்தது அப்படின்னா, யாத்திராமத்துக்கு வாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க. கவனிங்க, இப்பதான் சத்தியத்தினுடைய ட்ரூத்துக்குள்ள வந்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போறோம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க அந்த பையனை கவனிக்கங்க, யாரும் நீங்க வார்த்தையை மட்டும் கேளுங்க. அதனால அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, அவனுக்கு பசிக்குதுன்னா. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்களா. என்ன செஞ்சாங்களா? ஜீவனையும் அடிமைத்தனத்தினுடைய உச்சம். பிரியமானவர்களே, உபத்திரவத்தினுடைய எல்லை இதுதான். இதுக்கு மேல ஒரு மனுஷனை உபத்திரவப்படுத்தவே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் உபத்திரவப்படுத்தினாங்க. அவங்களுடைய ஜீவனையே என்ன ஆக்கிட்டாங்களா? கசப்பாக்கிட்டாங்களா. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கும் போதுதான் ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறாரு. என் ஜனங்களை நீ எகிப்துல இருந்து என்ன செய்யணும்? விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீ கூப்பிட்டு போகணும்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் எகிப்துல அடிமையா இருக்காங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. இப்படிப்பட்ட சூழல்ல மோசே வருகிறார். மோசே வரும்போது ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அவன் சொல்றான், நான் இதுக்கு தகுதி இல்லை, வேற யாரையாவது அனுப்பணும். இல்ல நீ தான் போகணும்னு சொல்லி ஆண்டவர் அவன் தம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுவதற்கு அவனை தெரிந்து கொண்டான். அப்போ அவன்கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீங்க செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்றாரு. அவன் கூட போவதற்காக ஆரோனை கூட அனுப்புறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்பவுமே சொல்லிட்டாரு. அவங்க எகிப்து தேசத்துல போய் ஜனங்கிட்ட பேசி அந்த காரியங்களை சொல்லும் போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிட்டார். வாதைகளுக்கெல்லாம் முன்பதாக, இதெல்லாம் நடக்க போறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தார். நீங்க கவனிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். வாக்கு எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கார். பிரியமானவர்களே, அந்த வாக்கு தத்துவம் தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். அதனால உங்களுக்கு சொல்றேன், இப்போ வாதம் வரல. வாதம் வர முன்னால நீங்க பிள்ளைங்களை கவனிக்காதீங்க. நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, சத்தத்தை கேளுங்க. வாதம் வருவதற்கு முன்பதாக பார்வோன்ட்ட போய் இவங்க வாதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் சொல்லுங்களா? என்ன கொடுக்கிறார்? கவனிக்கிறீங்களா? வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21, 22 வாசிங்க. வேகமா வாசிங்க. போய் சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவலமை கண்டால் ஒழிய உங்களை வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்கும் என்று என்ன செய்வேன், அல்லது நமக்கும் தேவன் கொடுத்திருப்பார். நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை கொடுத்த திட்டத்தை தேவன் கொடுப்பார். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, எகிப்துல நீ போய் ஜனங்கள்கிட்ட பேசாம உனக்கு செவி கொடுப்பாங்க. பார்வோன் என் கையின் வல்லமையை பார்த்தாதான், வாதைகளை பார்த்தாதான், இதெல்லாம் நடந்தாதான் அவன் உங்களை வழி விடுவான், உங்களை அனுப்பி விடுவான். அப்படி என்று தேவன் பார்வோனிடத்துல போவதற்கு முன்பதாகவே மோசேயிடத்துல வாக்கு கொடுத்தார். வாசிங்க. ஆகையால் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே சகலவித அற்புதங்களாலும் வாதிப்பேன். அதற்கு பின்புதான் அவன் உங்களை போக விடுவான் முதல்ல சொல்லிட்டாரு. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு நல்லா கவனிங்களா, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சொன்னார்ல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல அதிசயங்களை அன்னைக்கு புறப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்தது நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் வேதம் அழகா சொல்லுது. புறப்பட்ட பொழுதுன்னு சொல்லல, புறப்பட்ட நாட்களின்னு சொல்லல. நீங்க அதை வாசிங்க. மீகா 7:15 திரும்ப வாசிங்க, நம்ம உள்ள போயிடலாம். சரியான நேரத்துல அந்த பையன் சத்தம் போட்டுருக்கான். நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நாளில் நல்லா போதும். புறப்பட்ட நாட்களில் முன்னால பின்னால அப்படிலாம் இல்ல. எல்லாம் கவனிங்க, உங்க போக்கஸ் ஏமா இருக்கணும்.
புறப்பட்ட அன்றைய நாள்ல என்ன நடந்துச்சோ அதே போல உங்களுக்கு நீங்க ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை நீங்க காண முடியும். பிரியமானவர்களை விசுவாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு. இப்போ வாங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21. புறப்படுற அன்னைக்கு புறப்படும் நாள்ல அவர் சொல்றாரு, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயல்நாளில் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்தில் வெள்ளி உடைமையையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவார். அவர்களை உங்கள் குமாரனுக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை சொல்லிட்டார். வாக்கு கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்தவர் தேவாதி தேவன். வாக்கு கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, நீங்க கவனிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வேலை செய்யற, உங்களுக்கு எஜமான இருக்கிற, அயலகத்துல பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் போய் நீங்க வெள்ளி உடைமை பொண்ணுடைமை அல்லது உங்க வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்வீங்க? கேட்டு வாங்கி அவங்களை நீங்க கொள்ளையிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப வாங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. அவர் சொல்லிட்டு ஒரு பிரமாணத்தை சொல்லியிருக்காரு. ஒரு பஸ்கா பண்டிகை அவங்க ஆசரிக்க போறாங்க. அதனால அதை சொல்றாரு, விளக்கமா சொல்றாரு. உள்ளதான் போற நேரம் ஆயிடும். கர்த்தருடைய பஸ்கா அவர் சொல்றாரு, அவர் எகிப்தியரை அதம் பண்ண போற. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜால இருந்து அடிமை வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டுல இருக்க தலைப்பிள்ளைய சங்கரத்துல வந்து என்ன செய்ய போறான்? சங்கரம் பண்ண போறான். ஒரு பெரிய துக்க செய்தி நடக்க போகுது. எல்லா வீட்டிலும் இருக்கிற தலைப்பிள்ளைய சங்கரத்துல என்ன செய்ய போறான்? சங்கரம் பண்ண போறான். வாசிங்க. நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணுவ வீடுகளை எப்படி கடந்து போவார்னா அது ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்க. எல்லாரும் வீட்டுடைய நிலைக்கால்களை பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சிருப்பாங்க. அந்த ரத்தத்தை தெளிச்சிருப்பாங்க. ஈசோப்பினால தெளிச்சு வச்சிருப்பாங்க. அதனால இந்த ரத்தத்தை பார்த்த உடனே சங்கரத்துல இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டான். ரத்தம் தெளிக்கப்படாத வீட்டுக்குள்ள போவான். அவ்வளவுதான். நீங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீங்க. தேவனுடைய ஆவியினால் நீங்க எழுதிங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. நம்ம மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது பிசாசுக்கு. இப்ப சங்கரதூதன் வாரான். ரத்தம் தெளிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்கு என்ன செய்யல? போகல. எகிப்துடைய வீட்டுக்குள்ள போய் சிங்காசனத்தில் இருக்கிறவன்ல இருந்து வாசிங்க. நீங்க தொடர்ந்து வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆரோனுடைய தலைப்பிள்ளை முதல் முதற் பேர் அனைத்தையும் மனுஷங்க மட்டும் இல்ல மிருக ஜீவன்ல கூட எல்லாவற்றையும் அழிச்சிட்டாங்க எகிப்து தேசத்துல. அப்ப சொல்றான் அந்த நடு ராத்திரியில வாசிங்க. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் யாவரும் ராத்திரியிலே சாமத்துல எழுந்திருச்சாங்க. பிரியமானவர்களே, இவங்க மோசே வந்து அறிவிச்சிருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, இன்னைக்கு ராத்திரி நம்ம பஸ்காவை கொண்டாடணும். இன்னைக்கு ராத்திரி அங்க சாயங்காலமும் விடியற்காலமாகி தான் ஒரு நாள் ஆகும். நீங்க அதெல்லாம் பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் தான் வச்சிருப்பார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சு, 2ஆம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆகவே இவன் மோசே அறிவிச்சிருப்பான் பஸ்கா பண்டிகை எந்த நேரத்தில் நம்ம கிளம்பலாம். நமக்கு அறிவிப்பு வரும் பரத்திலிருந்து. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து வரும். கட்டளை இப்ப வரும். எப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆனா சொல்லும் போது நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும். அது நடு சாமமா இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் சொல்லிட்டான். நடு சாமத்துல சிங்காசனத்துல இருக்கிற பார்வோன் எழுந்திருச்சான். எல்லாரும் ஊழியக்காரங்க எஞ்சிட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பார்வோன் சகல ஊழியக்காரரும் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடு கிடையாது. பிரியமானவர்களே, எகிப்து தேசத்துல அத்தனை பேருடைய வீட்டையும் தலை பிள்ளையும் செத்துட்டு, தலை கோழி, தலை ஆடு, தலை முதல்ல பிறந்த எல்லா மிருக ஜீவன்களும் செத்துட்டு ராத்திரியிலே யார் சொல்றா? போக கூடாதுன்னு சொன்னவன், அடிமைத்தனத்தை வச்சிருந்தவன், அவன் நீ உன்னை விட மாட்டேன்னு சொன்னவன் எகிப்தின் ராஜா சாமத்துல வந்து சொல்றான், உங்களுக்காக கட்டளை எப்ப வேணா பிறக்கும். பிரியமானவர்களே, பரத்திலிருந்து வந்துட்டா மட்டும் போதும்.
நீங்க விசுவாசித்தா போதும். நீங்க என் தேவன் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், அவர் ஜீவன் உள்ளவர் என்று நீங்கள் அறிக்கை செய்தால் போதும். பிரியமானவர்களே, சொல்றான் சிங்கர் நடுராத்திரியில் எழுந்துச்சு வந்து பார்வன் மட்டும் இல்ல அவருடைய ஊழியக்காரர் அத்தனை வேலை எழுந்துச்சு வந்துட்டான். நீங்க போங்கிறான், நீங்க போங்க, நீங்க போங்கிறான். வாசிங்க. நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்க சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. சொன்னபடியே ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போ. அவன் சொல்லுவான், அவங்க எனிமி வந்து சொல்லுவான், நீ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்க சொன்னபடியே செய்யுங்கள் என்று. உங்களை சார்ந்து இருக்கிறவங்க, உங்களை அடிமைப்படுத்தி வச்சவங்க, உங்களை ஜெயிக்க நினைச்சவங்க, உங்களை அழிக்க நினைச்சவங்க, நீங்க வாழக்கூடாது நினைச்சவங்க அத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று. வாசிங்க. நீங்கள் சொன்னபடியே ஓட்டிக்கொண்டு போங்கள். ஓட்டிக்கொண்டு போங்கள். அவன் சொல்றான், பிள்ளை செத்து கிடக்கு, எல்லாம் கவனிங்க, தலைப்பிள்ளை செத்து கிடக்கு வீட்டுல பார்க்கணும்னு சொல்றான். நீங்க போங்க, மத்த பிள்ளை செத்துடக்கூடாது, என்னையும் தலைப்பிள்ளை செத்து கிடக்கு. சொல்ல முடியுமா? சொல்ல வைப்பார் பிரியமானவர்களே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க போங்க, நீங்க ஆசீர்வாதமா போங்க. உங்களுக்கு நான் தந்திருந்தேன், நீங்க தர வேண்டியது இல்ல. உங்களுடைய வஸ்திரம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தீவிரமாய் உங்களை ஆசீர்வதிச்சு உங்க தேவைகளை சந்திச்சு ரொம்ப 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 குயிக்கா செய்ய அவங்களை வந்து வேகப்படுத்திருக்காங்க. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப சொன்னாரு? பாதைக்கு முன்னால சொன்னாரு. வாஸ்தவம்ல 3ஆம் அதிகாரத்துல அதை இப்ப நினைவுபடுத்துறாரு. இப்பதான் புறப்பட்ட நாளில் நடந்தது என்ன நீங்க பாருங்க. வீட்டுல பிள்ளை பிள்ளை செத்து கிடக்கு, அடிமையா இருந்தவன் கேட்கான், வெள்ளிய குடுமி. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க, அப்படிதானே? நீங்க தான் ஒரு மாதிரி பாக்குறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ராஜாவா இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. அவன் கேட்கிறான், அவன் வீட்டுல பிள்ளை செத்து இருக்கு, இவன் வீட்டுல பிள்ளை சாவல. இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுல சாவு இல்ல, எகிப்தருடைய வீட்டுல எல்லா வீட்லயும் செத்துருந்தா கூட அவனுக்கு மனசு ஆறி இருக்கும். பக்கம் நம்ம வீட்லயும் செத்துருக்கு, அவன் வீட்லயும் எண்ணிச்சிருக்கு. எனக்கு ஒரு கண்ணு போனா எதிர்க்கு ஒரு கண்ணாவது போனா கூட அவனுக்கு எதிர்ச்சிருக்கும், மனசு ஆறி இருக்கும். அவன் வீட்டுல சாவு இல்லடா, அவன் வீட்டுல யாருமே சாவல. ஆனா சாவு வந்தவன் வீட்டுல சாவே இல்லாதவன் கேட்கிறான், வெள்ளிய கொடு, தங்கத்தை கொடு. அவன் என்ன சொல்லிருப்பான் பாருங்க, குடிச்சு விடுடி, பெத்த பிள்ளைய போயிட்டு இந்த தங்க வச்சு என்ன செய்ய? புருஷன் சொல்லிருப்பான், கொடுத்து விடுமா, பிள்ளைய போயிட்டு இந்த தங்க எனக்கு என்னத்துக்கு? பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா ஒரு குறைவே இருக்காது, ஒரு குறைவே இருக்காது. சாவு இருக்கிற வீட்டுல இவன் தங்கம் கேட்காம, பிரியமானவர்களே, வெள்ளியுடைமை தங்கத்தையும் தேவன் பறித்து கொடுத்தார். இவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கொள்ளையிட்டார்கள். உங்களை அப்படி தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அதே போல எழுத்தின்படி நீங்க எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு இணையா, அதுக்கு ஒப்பா, அதுக்கு சரியா ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும். சொன்னது யார்? அதான் இங்க மேட்டர். சொன்னது யார்? சத்தமா நல்லா சொல்லுங்களேன். சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, ஆகவே நீங்க எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நீங்க யோசித்து பாருங்க. தலைப்புல செத்து கிடக்கும் போது இவனை ஆசீர்வதிக்கிறான், இவனுக்கு கொடுக்கிறான். எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? எங்கேயாவது நடக்குமா? இது நடக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தகுதியுள்ளவராய் மாறணும். ரொம்ப பெரிய காரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இனி பாவம் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, முயற்சி பண்ணணும். ஆலயத்துக்கு கட்ட காரியத்துல, தேவராஜ்யத்துக்கு கட்ட காரியத்துல, ஊழியத்துல உங்களுடைய பங்களிப்பு இனி இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இனி எப்படி இருக்கணும்? அது சிறப்பா இருக்கணும். சரியான நேரம், சரியான காரியம் எல்லாவற்றையும் நீங்க கை கொள்ள ட்ரை பண்ணுங்க. நீங்க முதல்ல எடுத்த உடனே அப்படிலாம் நீங்க செய்யணும்னு கட்டாயம் இல்லை. சங்கீதத்துல அழகா வேதத்துல 107, 103, 17, 18 வாசிக்க முடிச்சிடலாம். சங்கீதம் 103, கர்த்தருடைய கிருபையோ
அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் அனாதியாய் உள்ளது. உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைச்சதுக்கு அப்புறம் உங்களை ஆசீர்வதிக்கிற பிரியமானவர்களே, செய்ய நினைச்சா இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம், செய்ய நினைச்சா இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடும். உங்க கையில தான் இருக்கு. நினைக்கிறீங்களா? கீழ்ப்படி நினைக்கிறீங்களா? வேதத்தை வாசிப்பீங்களா? தேவனுக்கு என்று சாட்சியாய் வாழ விரும்புகிறீங்களா? தேவனுக்கு என்று ஊழியம் செய்யணும்னு நினைக்க பிரியமானவர்களே, உங்களால் என்ன ஊழியம் பண்ண முடியுங்க? சரியான நேரத்துக்கு வாங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆராதிங்க. தேவன் உங்களுக்கு எகிப்து தேசத்துல எப்படி ஆசீர்வதிச்சாரோ, என்ன அதிசயங்களை செய்தாரோ, எப்படி அவங்க சாவு வீட்டுல போய் கேட்டு வாங்கி ஆசீர்வாதத்தை வெற்றியுடைமை பொன்னுடைமையும் அவர் பெற்றுக் கொண்டார்களோ அதற்கு இணையா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை பாதுகாத்து உங்களை பராமரித்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார். இதனால் கரங்களை வைத்து தேவனை சோதனை பண்ணுவோம். சோதனை பண்ணுங்களா? தேவன் நல்ல வார்த்தையை தந்தார் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.